ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன் இருக்கும், இருக்கிற கிரகங்கள் நட்சத்திரன் வாயிலாக எப்படி என்னை இந்த ஒரு மாத காலம் இயக்கி கொண்டிருக்கும், என்னவெல்லாம் கிடைக்கும் இந்த ஒரு மாத காலம் எனக்கு நட்சத்திரங்கள் வழியாக. நாங்கள் நிறைய ராசி பலன் பார்த்துருக்கோம், ஏன் வார பலன்லாம் கூட பார்த்துருக்கோம், மாத பலன் பார்த்துருக்கோம். நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க எதனா ஸ்பெஷலாக யூனிக்காக நட்சத்திரம் அப்படின்னா, ஒரே ராசியாக இருந்தாலும் ராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுடைய தன்மையையும் உங்களுடைய மன எண்ணங்களையும் தீர்மானிக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. அந்த அமைப்புல இப்போ நட்சத்திரங்கள் ரீதியாக இந்த மாதம் எப்படி இருக்கும் நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம். கேதுவினாக சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் மகம் ஜகத்தை ஆளும் சொல்லுவாங்க. எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, இந்த சிம்மம் கேது எப்பவுமே ஒரு வீடு, ஒரு நட்சத்திரம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மையகத்தான் அது பிரதிபலிப்பு செய்யும். அதனால்தான் கேது அஸ்வினினாலும் கேது தான், மகம்னாலும் கேது தான், மூலம்னாலும் கேது தான். ஆனால் 3 பேருக்கும் ஒரே மாதிரியான குண இயல்பு இருக்குன்னா மேக்சிமம் ஏதோ ஒரு புள்ளியில ஒன்றுபடுவார்களை தவிர மற்ற எல்லாமே அளவைகள் மாறுபடும். அப்ப எது தீர்மானம் பண்ணுதுன்னா அந்த வீட்டோட தன்மை தான் தீர்மானம் செய்யுது. அந்த வகையில மக நட்சத்திரம் என்பது சூரியனும் கேதுவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஜகத்தை ஆளும் என்கிற ஒரு அமைப்பில் சுட்டப்பட்டதாக வருகிறது. இந்த தடவை மக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வெள்ளம் கிடைக்க போகிறது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயங்கரமான ஆன்ம பலம் அதிகரிக்க போகிறது, இறையருள் கிடைக்க போகிறது, தெய்வ கடாட்சம் கிடைப்பது. ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய நேரம், வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணும். உங்களை கடுப்பேத்துற மாதிரியும் உசுப்பேத்துற மாதிரியும் தான் எல்லாரும் சேர போறாங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு போட்டு புளிஞ்சுக்கிட்டே இருக்கே, நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு ஏன் ஒரு மாதிரி போகுதுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது தலைக்கு மேல் இருக்கும்போது சில மாதிரியான மனத்தடங்கல்களையும் தாமதங்களையும் உண்டாக்கி கொடுப்பார். அவர் பயங்கரமா ரிசர்ச் பண்ணுவாரு, நுண்ணி அறிவுல வேலை பார்ப்பாரு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா மனம் அப்படின்ற இடத்துல அழகா கையை வச்சு ஒரு ஆட்டிடுவார், ஒரு ஷேக் பண்ணிடுவார். யாரையுமே ஷேக் பண்ண முடியாத ஒரு ராசி என்னன்னா சிம்ம ராசி தான். எவன் வந்தாலும் பாத்துக்கிறேன், யார் வந்தாலும் நிப்போம் அப்படின்னு. அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி கர்வத்தோடும் கர்ஜனையோடும் கம்பீரத்தோடும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மக நட்சத்திரக்காரர்கள். அவர்களையே ஒரு ஷேக் பண்ற மாதிரி தான் இந்த தடவை கிரகநிலையோட அமைப்பு அப்படின்றது இருக்கு. பெருசா பயந்துக்கோனா கேது உத்திராடத்துலதான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நம்மளுக்கு வர்றதுக்கு டேக் சம் டைம்ஸ், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலுமே அதோட எனர்ஜி அப்படின்றது ஒரு வழியா இருக்க போறதுனால கொஞ்சம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மனசு எங்கேயோ ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறது, எப்பதான் சரியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தொய்வில்லை. ஏன்டா வேலைக்கு போறோம், ஏன்டா உட்காந்து இருக்கோம், எப்பதான் நிம்மதி இருக்கும், நிம்மதியா தான் இருப்போம். இருந்தாலும் மனசுல எல்லாமே இருந்தா கூட சில சமயம் நம்மளுக்குன்னு ஒரு ஏக்கம் எட்டி பார்க்கும்ல, நம்ம எதுக்கு போறாமலாம் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஏக்கம் எட்டி பார்க்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஏக்கம் எட்டி பார்க்கும். மனதளவில் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் கிரகங்கள் கொடுக்கறதுக்கான தன்மையா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்களா இப்படி சோர்ந்து போயிட்டா நாங்களாம் என்னத்துக்கு ஆறுது? சிம்மராசிக்காரங்க தான் ஊருக்கே லைட்டு கொடுக்குறவங்க. நீங்களே இப்படி ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் பாவம், ஐயோ உலகம் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் இல்லையா? ஸோ சிம்மராசிக்காரங்க எப்பயும் போல அப்படி கர்ப்பீரமா இருந்து எல்லா ராசிக்காரர்களையும் வழி நடத்தினால்தான் அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் போயிட்டு 10, 11ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றதே பயங்கரமான கொடுப்பனாங்க. ஸோ வீட்டுக்கே வராம வேலையில உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை கிடைக்கும். இல்லை வீட்டில் இருந்தா கூட சும்மா உடனே லேப்டாப்பை திறந்து வச்சு வேலை செய்யற மாதிரி அப்படியே ஆக்ட் கொடுத்து வீட்டு வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகலாமான்ற மாதிரிலாம் மண்டை குறுகுறுன்னு வேலை செய்யும். அப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகாம இருந்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் நீங்க தான் தேய்ச்சி ஐயோ பாத்திரத்தை தேய்க்கிறோமே யோசிக்க வச்சிடும். அதனால கவனமா இருந்துக்கணும். எது பண்ணாலும் அந்த தடவை என்ன ஆகுது, யோசனை அதிகரிக்க போகிறது. அது நல்ல விதமா யோசிக்கிறீங்களா இல்லை ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு கழிவிறக்கத்துக்குள் போய் கொள்கிறீர்களா என்பதை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கிரகம் தீர்மானம் செய்யப்படுகிற போது, இருந்தாலும் யோசனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ராசிநாதன் 10ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது வேலை அப்படின்ற இடத்துல ஒரு வச்சுப்பாங்களா, அனுப்பிச்சிடுவாங்களா, கொடுப்பாங்களா, எல்லாத்தையும் பார்த்தா இந்த தடவை அஷ்டம சனி வருதுன்றாங்க, தலைக்கு மேலே கேது வந்துருச்சுன்றாங்க, ராகு வந்துருச்சுன்றாங்க.
2 வருஷம் வாங்கின அடியில இருந்தே இன்னும் மீண்டு வரல, நல்லா தானே போச்சு, திடீர்னு என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் வேற என்னென்னமோ புதுசா பீதியெல்லாம் கலப்புறாங்க. கொரோனா கூட நாங்கெல்லாம் அப்படி பயப்படலடா, இந்த கோச்சாரத்துக்கு பயப்படுற மாதிரி வச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள அப்படியே தவித்து கொண்டிருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை, அது எஸ்பெஷலி மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் பில்டிங் வீக்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்குன்ற மாதிரி தான் இருக்கு. வேற என்ன பண்றது, நான் போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க, நீங்களும் பாவம் நம்பி தான் வரீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய யோகா தேவைப்படக்கூடிய நேரமா இருக்கு. ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிக்கோங்க. ஒருவேளை XYZல அவங்க சாந்தி பேரா இருந்தா நான் பொறுப்பு இல்லை, இருந்தாலும் ஓம் சாந்தி தேவைப்படுது. ஓகே, அதனால ஓம் சாந்தின்னு சொல்லிக்கோங்க. நிறைய மூச்சு பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. என்ன ஆயிட போகுது பெருசா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் மைண்டுக்குள்ள. 10ஆம் இடத்தில் ராசிநாதன் வழுக்கும் போது தொழில் அப்படின்ற இடத்துல அப்படியே படம் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே ஆகாது, பயங்கரமான ஒரு லாபம் கிடைக்கும். அதுவும் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் த கெட் அப்படின்ற மாதிரி அடிச்சு நிமிஷம் மட்டும் போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல வானநட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான வில் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுவேன். கேது அப்படின்னாலே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விஷயத்தை இண்டிகேட், உள்ளுக்குள்ள ஆழ்ந்து யோசிக்கிறது, என்ன தப்பு பண்றேன், எந்த இடத்துல தப்பு பண்றேன், எதை சரி பண்ணணும்ன்றத பார்த்து 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 உங்களோட விஷயங்கள்லாம் சரி பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நல்லவன் இருக்கான்ல அவன் பேச்சை கேட்டு வெளிப்பட போறீங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது. சுதந்திரம் மனசாட்சியின்படி இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது என்பது மட்டும்தான் முற்றிலுமான உண்மை. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொழில் அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் தொய்வு நிலை ஏற்பட்டாலும் அடுத்த 15ஆம் தேதி லாபஸ்தானத்தில் போய் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செய்யும் போது, லாபஸ்தானத்துல போய் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணும்போது மிகச்சரியான வலுத்தரக்கூடிய அமைப்பில் தான் இயங்க போகிறாரு. 10ஆவதுக்கு ராசியும் நட்சத்திரமும் ஒன்னா ஒரே வீட்டுல அமர்ந்து கும்மி அடிக்கும் போது 5ஆம் வீட்டில் அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம். நிறைய இறையருள், இறை வழிபாடின் மூலமாக நிறைய கோயில் குளத்துக்கு போகுது, கோயில் குளத்தை சுத்துறது, எஸ்பெஷலி முருகன் கோயிலுக்கு போறது, பெருமாள் கோயிலுக்கு போறதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் சாய்பாபா கோயிலுக்கு போறது, சாய்பாபாக்கு ஏதாவது பண்றதுன்ற மாதிரிலாம் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு முதல் 15 நாட்கள். அடுத்த 15 நாட்கள் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வலு சேர்க்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் அப்படியே வச்சுப்பாங்களோ போயிடுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா மாதிரி இல்ல வச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரப்போகிறது. புதிய தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது, தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. வீட்டுல மட்டும் கொஞ்சம் பஞ்சாயத்து வேணாம். ஏன்னா அப்படியே அங்க 8ஆம் இடத்தை வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு வர அமர்ந்திருக்கான் போது வீட்டுல கொஞ்சம் அப்படியே அவங்க கை ஓங்குறதுக்கான நேரம்லாம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் வெள்ளை போர்வைக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, வேற வழி இல்லை. ஒரு 2 வருஷம் விரிச்சு படுத்துறது தான் இப்போதைக்கு ஒரே வழி. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் வந்து புறாவுக்கு போறான்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நல்லதே நடக்காதான்னு எனக்கு என்ன ஆசையா, நல்லதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லது ஒன்று நடக்கும். இது வரைக்கும் இல்லாம கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும், மனோதிடம் அதிகரிக்கும், நிறைய இறையருள் கடாட்சம் கிடைக்கும். வெளியில வந்து கீர்த்தி புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் கிடக்கும், வீட்டுக்குள்ள வந்து மதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அதுல உடனே கோவப்பட்டுக்காதீங்க. நம்மளுக்கு தான் வெளில பேர் கிடைக்கிறது இல்லை, எங்க பேர் கிடைச்சா ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சா போதும், எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, சரியா? அதனால இந்த மாசம் வெளில பேர் கிடைக்கணும்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கணும். வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அமைதியாக இருத்தல் என்பது மக நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லதா இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தால் கொஞ்சம் மந்தத்தன்மை வரதுக்கான அமைப்பு. அதன் மூலமா அம்மாட்ட ஒரு சின்ன சின்ன அடியெல்லாம் வாங்குவீங்க. ஆமா, வாங்குவீங்க. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் மேற்சொன்ன அத்துணை பலன்களும் ஒன்று மாறாமல் உங்களுக்கு மட்டுமே நடக்க காத்திருக்கிறது என்பதை கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல. நான் நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பயங்கரமான தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. குலதெய்வத்துடைய ஆக சிறந்த ஆசி கிடைக்க போகிறது. குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்து ஏதோ அந்த புற்றுநோய்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் காதுல கேட்டு அப்படியே கடுப்பாக போறீங்க. எல்லாம் சரியா போகுது. மருத்துவக்காரங்களும் சூப்பரா இருக்க போகுது. வயதான ஒரு 60 வயதை தாண்டிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த சிகிச்சை கிடைக்க போகுது. யாரெல்லாம் நோயில் அவதப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ, முட்டு வலியில தவிச்சிட்டு இருந்தீங்களோ, இடுப்பொடியில தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எந்திரிக்க முடியல, கால் வலி கை வலின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அத்தனை பேருக்கு மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்க போகுது. ஹீமோகுளோபின் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. நிறைய டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான டைமா இருக்கு. கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். அதனால நிறைய யோகா பண்றது, சாண்டிங் பண்றது, நிறைய பாட்டு போட்டு நீங்களா குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே கொஞ்சம் ஆக்டிவேட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த மாதம் மிகப்பெரிய மன உளைச்சலிலிருந்து வெளியே வந்து விடலாம். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கிறதா தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே இல்லை, எப்பயும் போல நான் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கலர் தூக்கிட்டு கெத்தா நடந்துட்டீங்கன்னா அஸ்யூஷுவல் நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. இல்ல என்னை தவிர என்னையும் சேர்த்து மற்ற எல்லாரோட ராசி பலனும் கேட்டு உம்முன்னு இருந்தீங்கன்னா உம்முன்னு இருக்க போறீங்க. அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மட்டும்தான் இந்த தடவை மக நட்சத்திரத்துக்கான தாரக மந்திரமா இருக்க போகுது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. குலதெய்வத்துடைய வழிபாடு, குலதெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வத்தை வழிபாடு பண்றது. நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாட்டி கூட குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது ஒரு பணத்தை எடுத்து வச்சு ஒரு காரியத்தை தொடங்குதல் அப்படின்றது அவர்களுடைய அகச்சிறந்த ஆசையை உங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். குழந்தைகள் மீதான ஒரு சின்ன சின்ன சலனமும், குழந்தைகள் மீதான அது வாட்டவர் நாட்டராஸ்கோப் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்குன்னா குழந்தைகள் மீதான ஒரு பாராட்டு கிடைக்க போகுது. குழந்தைகளுடைய படிப்பை நினைத்து பூரித்துக் கொள்ள போகிறீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகள் மீதான ஒரு சின்ன கவலையும் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பு இந்த தடவை மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. அவ்வளவுதான். அதை தாண்டியும் ஒரே ஒரு பலன் தெளிவா திடமா சொல்லணும் அப்படின்னா 5ஆம் இடம் வழுக்க போகிறது. குருவுடைய பார்வை மிகச்சிறந்த திட்டமிடலில் போய் அமரப் போகிறது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது. ஸோ பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி டைம் பார்த்து அடிக்க போறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் டைம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது எத்தனை மாதம் அப்படின்றது டு பி கண்டினியூவாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஒரு மாதம் திட்டமிடல் வழுக்க போகிறது. ஸோ திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க, பட் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற பிளான் எல்லாமே பக்காவான பிளானாக இருக்க போது. யாருக்கும் கிடைக்காத ஒரு சாப்டரை நீங்கள் உருவாக்கி கொள்ள போகிறீர்கள். ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. ஸோ மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி வரக்கூடிய நேரமாகத்தான் இந்த ஜூன் மாதம் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, மக நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய கலரா பலூன் பார்க்க போறீங்க. பலூனா? ஆமா, நிறைய கலர் பலூன் பார்க்க போறீங்க. கலர் வண்ணங்கள்ல பலூன்லாம் பார்க்க போறீங்க. எங்கேயாவது போனாலும் உங்க கண்ணில் பலூன் தெரிய போகுது. வால்பேப்பர் திறந்தா பலூன்லாம் வரப்போகுது. ஒரு பேராஷூட்லாம் தெரிய போகுது. இந்த மாதிரி பேராஷூட் பார்க்கறது, பலூன் பார்க்கறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க கண்ணில் பட போகுது. அப்புக்கு போக போறீங்க. அதனால கவலைப்படணும். எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்க போகுது. கீழ் நோக்கி எதுவும் வரப்போறது இல்லை. மனதை மட்டும் அழைப்பாக விடாமல் பார்த்து கொண்டீர்கள். ஆனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி இந்த ஜூன் மாதத்திலிருந்து இனிதே உதயம். சரி, என்ன வழிபாடு பண்ணலாம்? நான் தான் சொன்னேன், குலதெய்வத்துடைய வழிபாடு உங்களுக்காக சிறந்த மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அதை தாண்டியும் வாராகி வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அமையும். அவர்கள் ஆசையால் உங்களுக்கு வரக்கூடிய அல்லல்கள் அனைத்தும் தவிடுபடி ஆகக்கூடிய காலகட்டம்.